ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கையில வந்து சேரத்தான் போகுது. இப்போது நடக்கிற எதை நினைச்சும் நீ பயப்படவோ பதட்டம் அடையவோ வேணாம். கூடிய சீக்கிரம் நீ என்ன எதிர்பார்த்தியோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை உன் வாழ்வில் அழகாய் கொண்டு வந்து நான் தரப்போகிறேன். எல்லா மனிதர்களும் தவறு செய்யும் போது அதற்குரிய தண்டனை கிடைக்கும்ன்றத மறந்துடுறாங்க. ஆனா செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் நான் எப்படி தண்டனையை கொடுக்கிறேனோ, அதே போல நீ செய்த நன்மைகளுக்கும் தக்க சமயத்தில் உனக்கான நன்மையை தருவேன். நீ எதிர்பார்க்கிற உதவியை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயத்தை முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் உனக்குன்னு ஒரு நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் என் செல்லமே. நீ சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீ நல்லதை மட்டுமே சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குன்றத மறந்துடாத. நிறைய பேர் உன்னை நம்புறாங்க. நீ சொன்னா சரியா இருக்கும் நம்புறாங்க. நீ சொன்னா எல்லாமே உண்மைதான் நம்புறாங்கன்னா, முதல்ல நீ அவங்களுக்கு உண்மையான ஆளாக நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா இங்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை எந்த மனிதரும் யாரிடமும் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை என் செல்லமே. சுயநலமாக மாறிவிட்ட இந்த கலியுக காலத்தில் யாரும் யாரையும் முழுவதும் நம்புவதற்கும் தயாராக இல்லை, யாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட இந்த காலத்துல, அப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்துல உன்னையும் ஒருவர் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சும்மா எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதமும் வீண் விவாதமும் செய்யறதை விட்டுட்டு கலந்துரையாடல் செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. நீ உன் மனசுல நினைக்கிறத சொல்லு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும் அவர்களுக்கு இடம் கொடுத்து அதையும் ஏற்றுக்கொண்டு எது சரி என முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இனி இரு. ஏன்னா வாக்குவாதம் வந்துடுச்சுன்னா யார் சரின்றது தான் அங்க அதிகமா இருக்கும். ஆனா கலந்து உரையாடி பேசும்போது எந்த விஷயம் சரின்னு ஆராய தோன்றும். உனக்கு விஷயம் தானே முக்கியம். யார் வேணுமானா சொல்லட்டும். ஆனா விஷயம் சரியாக நிறைவாக மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என முடிவெடுத்துக்கொள் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் இன்னொருவரை எந்த அளவுக்கு சகிச்சுக்கிட்டு போறானோ அந்த அளவுக்கு தான் இப்போதைய உறவுகளின் ஆயுட்காலமே இருக்கு. ஏன்னா மனிதர்கள் இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் சட்டு சட்டுன்னு கோவப்படக்கூடியவர்களாகவும் எதற்கெடுத்தாலும் பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரா பேசக்கூடியவர்களாகவும் மாறிவிட்டார்கள். அதையும் தாண்டி ஒரு சிலர் தான் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் சரி சரின்னு அமைதியா போறவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோடு கூடிய நபர்கள் உன்னருகில் இருந்தால் நீ அவர்களை தவற விட்டு விடாதே என் செல்லமே. அவர்களின் நட்பும் உறவும் உனக்கு எப்போதைக்கும் இருக்கணும். நீயும் அவர்களைப் போல நல்ல குணத்தை கத்துக்கோ. வலிமை அதிகம் இருப்பவர்களுக்கே இங்கு நான் வலிகளையும் வேதனைகளையும் அதிகம் தருகிறேன் என நினைக்காதே என் செல்லமே. இந்த உலகில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வலிமையோட தான் இருக்காங்க. ஆனா என்ன செய்யறது, எல்லா வலியும் வேதனையும் பிரச்சனையும் அவங்களுக்கு தான் அதிகமா வருது. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் பிரச்சனைகளும் உன்னுடைய கஷ்டங்களும் மனவேதனையும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் முடிச்சு கொடுத்து என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, எனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றப் போகிறேன். நீ எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இனி நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் பொறுமையோட காத்துரு. எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு இருப்பதென்பது மிகவும் கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஏனெனில் பொறுமை மிகவும் கசப்பானது தானே. ஆனா நீ பொறுமையா இருந்தீனா அதன் மூலமாக உனக்கு கிடைக்க போகும் பலன் மிகவும் இனிமையானதாக நிச்சயம் இருக்கும். யாருடைய வேதனைக்கும் நீ காரணமாக இருந்திடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் இன்னொருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இருந்தால் நான் நிச்சயம் உன்னை போற்றி ஆசீர்வதித்து உனக்கான மதிப்பையும் மரியாதையும் உயர்த்துவேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் விஷயத்திற்காக சில நேரம் நல்லது நடக்கணுன்றதுக்காக காத்திருப்பதில் தவறில்லை தானே. இதோ கொஞ்சம் காத்திரு. நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய ஆளாக இருந்து விடு. மௌனமாய் உழைத்து கொண்டிருக்கும் நீ, பொறுமையாய் எல்லா சந்தோஷங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற நீ, அதற்கான வெற்றிகளை அனுபவிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. யாராவது ஒரு வார்த்தை உனக்கு ஆறுதலா அன்பா நீ நல்லா வருவன்னு உன்னை பாராட்டும்படி சொன்னால் அதை கெட்டியாக பிடித்துக்கொள். ஏன்னா உன் வாழ்க்கையில உனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லதாய் நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை என் செல்லமே. அதையும் தாண்டி யாராவது ஒருவர் உனக்கு நல்லது செய்பவராக இருந்தால் அவர்களை உன் வழியிலேயே உன் வாழ்க்கை பாதையிலேயே வச்சுக்க பாரு. நீ வருத்தப்படும் அளவுக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எதுவும் நடக்கல. இனி நடக்க போறது எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் அமைத்து தருவேன் என என்னை நம்பி நீ பொறுமையாக காத்திருந்தால் போதும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை.
உன்னை விட்டு விலகுனதை நினைச்சு நீ கவலைப்படாம இருந்தினாலே விலகியதை காட்டில் மிக அதிகமாக உன் வாழ்வில் நிரந்தரமாக வந்து சேரும். ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சே, ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சே நினைச்சு யாரையும் தேடி போகாமல் நீ இருக்கிற இடத்திலே பயந்து மிரண்டு போய் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீனா அந்த பயமே உன்னை கொன்றுவிடும் என் செல்லமே. ஆனா எது நடந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் நீ மீறி நின்றால் நீ அத்தனையும் தாண்டி வென்று விடுவாய். இனி உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன்னைய அம்மானு கூப்பிடக்கூடிய அளவுக்கு உன் வீட்டுக்கு ஒரு நல்ல குழந்தையாக நானே வரப்போகிறேன். எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் நம்பிக்கை நிறைவேறும், பிரார்த்தனைகள் நிறைவேறும் என நம்பி காத்திரு. காலம் கொடுக்கும் அழைப்பிதழை எதிர்கொண்டால் தானே உன் மனம் எனும் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை எதிர்கொள்ள முடியும். காலமும் நேரமும் எதை எப்போ நடத்தணும்னு அதுக்கு தெரியும். அதன்படி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக நீ இரு. உன் வாழ்க்கை பயணத்துல உனக்கு நிச்சயமாக நான் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். இப்போது நடக்கிற எல்லா விஷயமுமே ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை தேடிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. வாழ்க்கை என்பது ஒரு நீர் குமிழி போலதான். டக்குன்னு காத்தடிக்கும் போது அந்த நீர்க்குமிழி காத்துல மறைஞ்சு போயிடும். அப்படி உன்னுடைய பிரச்சனைகளும் காணாமல் மறைந்து போகும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன். காலம் உன்னை கோலத்தோடு வாழவும் வைக்கும், வீழவும் வைக்கும். ஆனால் நீதான் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றாற் போல அனுசரித்து உன் வாழ்க்கையை தோற்று போகாமல் வாழ தயாராக வேண்டும் என் செல்லமே. காலம் அது இஷ்டத்துக்கு உன்னை வழி நடத்தும் போது நீ கண்ணீரோடும் கவலையோடும் இருந்தால் சீக்கிரமா தோத்து போயிடுவ. ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு நீ ஜெயிப்பதற்காக போராட வேண்டும். என் அன்பு பிள்ளையான நீ கண்ணீருக்கு சொந்தமான ஆள் கிடையாது. உன் துயரை துடைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை தந்து நீ பொற்று காலத்தை சந்தோஷமாய் அனுபவித்து வாழும்படி செய்யத்தான் போறேன். கவலைகள் உன்னை காத்தாடு போல அடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனாலும் உன் கவலைகளை மாறச் செய்யவும் மறையச் செய்யவும் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. கவலையால் உனது கவனம் சிதறாமல் பார்த்துக்கோ. உனக்கான புது பாதைகளை எல்லாம் புலரச் செய்து உன் வாழ்வில் நீ உயரவை அடையும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதே என் தங்கமே. உன் மனசுல நீ என்ன யோசிக்கிறியோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்பதுதானே உண்மை. என்ன நடந்தாலும் தெய்வம் விட்ட வழி என அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. என் ஆசீர்வாதத்தோடு இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாய் நடக்கும். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் உன் நிழலாய் உன்னுடனேயே நான் துணையாய் இருப்பேன் என்பதை மறவாதே. உன்னை வார்த்தையால் வதைக்கும் கூட்டம் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நினைச்சு நீ விழி மூடாமல் கவலை கொண்டு வருந்தி வாழாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என் அருளால் நீ துவண்டு போகும் நேரத்திலெல்லாம் உன்னை கரை சேர்க்க ஓடி வருவன் நான் உனக்கு தோள் கொடுத்து துணையாய் நிற்க போறேன். என் கடைக்கன் பார்வை எப்போதும் உன்னை நோக்கி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? எந்த துயரும் உன்னை எதுவும் செய்ய விடாமல் நான் பார்த்துக்கிறேன். இனிதான பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளப் போகிறாய். இத்தனை நாள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி இப்போது நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான நேரம் வந்துவிட்டதல்லவா? உன் மனசுல எப்போதுமே அடுத்தவங்க செஞ்ச தவறு என்ன, குற்றம் குறை என்னவென பிரித்து பார்க்காதே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பாங்க. ஏன் உன் கைகளிலேயே எல்லா விரல்களும் ஒன்று போலவா இருக்கிறது? அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய மனிதர்களின் குணமும் மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன, உன் குணத்தை உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நீ சீர்தூக்கிப்பார். நான் நிச்சயமாக உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். எல்லா சந்தோஷங்களையும் பெற்று இனிமையாய் நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் நான் துணையாய் தூணாய் நிற்பேன். இனி நீ கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே நல்லதாக நடக்கும்.